வேலை தெரியாமல் வேலை கிடைக்காம எங்கே தங்கி சாப்பாடு போட்டு வேலை கிடைக்கிற இடமா பார்த்து ஒருத்தன் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு பொண்ணு ஒரு காதல் வந்து அந்த காதலுக்காக ஒரு பொய் பேசி ஒரு டாக்டராக நடித்து அங்கே அதுக்குள்ளே வர பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறான், அந்த பொண்ணுக்கு வர பிரச்சனையை எப்படி இவன் கண்ட்ரோல் பண்ணி இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு சமாதானத்தை கொண்டு போய் ஒருத்தன் வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறான், அந்த வெற்றி வந்து அந்த பொண்ணுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு நல்ல கருத்தை தான் இந்த கதையில் நாங்கள் சொல்லியிருக்கோம் சார். ஆக்சுவலி இவர் ஹீரோலாம் கிடையாது, இந்த கதைக்கு ஹீரோ. இந்த கதையில் ஒரு கேரக்டர் ஊரை விட்டு வந்து வேலைக்காக வந்திருக்காரு, அந்த கதையின் நாயகனாக தான் அவர் நடிச்சிருக்காரு. வேறு ஹீரோவாக நான் பார்க்கல. அவரை அந்த கதையின் நாயகனாக எனக்கு தெரிஞ்சார். அதை தவிர்த்து வந்து எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அந்த உதவி மனப்பான்மையில் தான் அவரை நான் அந்த கதையின் நாயகனாகவும் ஹீரோவாகவும் மாற்றணும். இதை முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, நான் சினிமாவில் வந்து ஒரு 30 வருஷமாக இருக்கேன். 30 வருஷத்தில் ஆல் இண்டஸ்ட்ரி எல்லா லாங்குவேஜ்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லா பெரிய ஹீரோவும் நல்லா தெரியும். ஆக்சுவலி இப்போ சிரஞ்சீவி சார், பாலகிருஷ்ணா சார், ரஜினி சார், கமல் சார், இந்த மாதிரி எல்லோரும் கூட அசிஸ்டண்ட்டாக பக்கத்தில் நின்று 10 மணி நேரம் கூட நாங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய, நான் சொல்கிறத கேட்டு ஆடக்கூடிய அளவுக்கு அவங்க இருந்தால் கூட, பட் நம்ம டான்ஸ் மாஸ்டராகவோ இல்லை ஒரு அவங்களுடைய அப்ரோச் போகும்போது அவங்கள பார்க்குறதுன்றது வந்து அவ்வளோ பெரிய சாமானியமான விஷயம் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதில் பரிச்சயமான முகமே இல்லை. ஆனால் எல்லாருமே சினிமாவுக்கு பரிச்சயமானவர்கள். நீங்கள் பார்க்கும்போது தெரியும், எல்லாருமே 50 படம் 100 படம் பண்ணவங்க தான். ஆனால் யாருமே இன்னும் ஒரு பெரிய ஒரு லைம் லைட்குள்ளே வந்து நின்று நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லாதவங்க தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் எல்லாருமே சினிமாவில் இந்த வெல் ட்ரைன்டு ஆர்டிஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப கம்மியாக ஒரு 30-35 தேட்டர் தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது விஜய் சாருடைய குஷி படம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து அவங்க ஒரு 300 தேட்டரை வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. அதனால் தேட்டர் வந்து வர புது படங்களுக்கு இப்போ தேட்டர் இல்லை. அதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ வந்து 6-7 படம் 26ஆம் தேதி வருது. இந்த படங்களுக்கு தேட்டர் கிடைக்காம நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. என்ன நடக்கும்னு தெரியல. அது நடக்கும்போது தான் அது என்னென்னு புரியும். இந்த மாதிரி ரீரிலீஸ் படங்கள் வரும்போது இப்போ கில்லி படம் வரப்போ நிறைய படங்கள் வந்து ஃபெயிலியர் ஆச்சு, நிறைய ப்ரொடியூசர் காலியானாங்க. இந்த மாதிரி படங்கள் விஜய் அவர்களுக்கு மற்ற நடிகர்கள் படம் ரிலீஸ் ஆகிறப்ப சின்ன படங்கள் தயாரிப்பாளர்கள் எவ்வளோ பாதிப்பாங்க? இல்லை, இப்போது விஜய் சாருடைய முகம் தெரிஞ்சுன்னே இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவங்க வச்சுருக்கலாம். அதுக்காக வந்து அவருடைய நல்ல நல்ல படங்களை எடுத்து மறுபடியும் ஒரு ரீரிலீஸ்க்கு வராங்க. இப்போ அவர் படம் பண்ணுறது ரொம்ப கம்மியாயிடுச்சுங்களா. அவருடைய ரசிகர்கள் வந்து இன்னும் ஒரு ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்ற அந்த இதுவும் இப்போ எலெக்ஷன் பக்கத்தில் இருக்கிறதுனால அவருடைய அந்த ஹைப்பை கிரியேட் பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரி படங்கள் வரும். இன்னும் நிறைய படங்கள் வரும். அதை ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்றது வரும். விஜய் அவர்களின் அரசியல் நோக்கத்துக்காக வெளியிடுற படம் கண்டிப்பாக இருக்கும். அவருடைய அந்த இது இருக்கும் இல்லையா, அவரை பார்க்கணும். இப்போ படம் பண்ணல, ஆடியன்ஸ்லாம் வெயிட் பண்ணுவாங்க. இது 2 சைடுமே இருக்குது. சினிமா ஹெல்த் ப்ரொடியூசர் சைடும் வந்து ஒரு நல்ல லாபம் வரும். ஆல்ரெடி பண்ண அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு லாபமும் வரும். அதே நேரத்தில் விஜய் சாருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும். ஆடியன்ஸுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும். என்ஜாய் பண்ணுவோம். அப்போ ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா. உங்கள் அரசியல் தேவைக்காக இப்போ சின்ன படங்கள் வரும், ப்ரொடியூசரோட நிலைமை என்ன ஆகுது? அது வந்து இது வந்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் அண்ட் பெப்சி மற்ற தயாரிப்பாளர்கள் தான் இதை டிசைட் பண்ணுமே தவிர நம்ம ஒரு 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 மினிமமான ஒரு சின்ன ப்ரொடியூசர் வந்து இதை வந்து நிர்ணயிக்க முடியாது. பெரிய பெரிய என்ன சொல்கிறது, திமிங்கலங்க மத்தியில் வந்து ஒரு சின்ன நெத்திலி மீன் போய் சொல்கிறத வந்து நம்ம கேட்க மாட்டாங்க அப்படின்றது. இந்த மாதிரி ரிலீஸ் படம் கூட ஒரு தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கல், நீங்கள் கூட பெரிய படம் ஓடுறீங்களா, அந்த மாதிரி டைத்துல இந்த படத்தை விட்டுட்டு போயிடலாமே. நீங்கள் நார்மல் டேஸில் விடுறப்ப அதே நார்மல் டேஸில் தான் சின்ன படங்கள் வருது. சின்ன படங்கள் எல்லாமே காலியாக தானே இருக்காங்க. நீங்கள் கேட்குற கேள்வி நியாயம்தான். பட் அது தயாரிப்பாளர்கள்லாம் ஒன்று கூடி ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து அவங்க தான் அந்த முடிவு பண்ண முடியுமே தவிர நம்ம கையில் எதுவுமே இல்லை அப்படின்றது தான் வந்து யார் பலமாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து வர முடியும். அது நம்ம யாரையுமே தடுக்க முடியாது. ஜனநாயக நாடுன்றதுனால வருவங்க யாரையும் தடுக்க முடியாது. பட் சும்மா ஒரு கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த மாதிரி நேரங்களில் சின்ன படங்களுக்கு வழி கொடுங்க. இது ரொம்ப வருஷமாக எல்லா தயாரிப்பாளர்களும் சொல்லினே இருக்கிறாங்க. அதை வந்து அரசாங்கமும் செவி சாய்க்கணும். இந்த ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலும் இன்னும் கொஞ்சம் போஸ்ட் பண்ணி இந்த சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்களுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணணும். இந்த படம் வாங்குறதுக்கு யாருமே இல்லை. இந்த படம் இல்லை, எந்த படமும் வாங்குறதுக்கு இப்போது ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க.
இந்த இடைத்தரகர்கள் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு கேம்பிளிங் பண்ணுறாங்க. ப்ரொடியூசர்ஸை வந்து கந்தரகோலம் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நல்ல நல்ல படங்களே வந்து ரொம்ப அடிமட்ட ரேட்டு கேட்குறாங்க. இப்போ வாங்குறதுக்கான ஆள் யாருன்னே தெரியல. அத வந்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலு, கில்ட் ஆகட்டும், மத்த ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்ல அவங்க வந்து இந்த இந்த மாதிரியான சின்ன சின்ன படங்களுக்கு ஒரு ரேட் நிர்ணயிச்சு, ஒரு 3 பேரு, 4 பேரு யாரோ நிர்ணயிச்சு வாங்குனா, நமக்கு கம்ஃபர்ட்டா இருந்தா அந்த படத்த அவங்க கிட்ட குடுத்தாக்கா, ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. சார் நீங்க ஏதோ பேர்ல பிரச்சனை தான் பிரச்சனை பேர்ல உங்களுக்கு. இல்லை ஆக்சுவலாக எனக்கு நான் ரொம்ப வருஷமாக சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சின்ன சின்ன வேடங்கள் நிறைய நடிச்சிருக்கேன் நான். திருவிளையாடல் படத்தில் கூட நடிச்சிருக்கேன் நான், தனுஷ் சார் படத்தில். ஸோ அது அந்தளவுக்கு தெரியாது. ஃபுட்பால் நடிச்சிருந்தேன், சின்ன சின்ன வேடங்கள் நடித்து தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நான். இப்போ ரீசெண்டாக வந்து திருப்பூர் குருன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுவும் நல்லா ஒரு 3 வாரம் 4 வாரம் நல்லா போச்சு. எனக்கு அடுத்த படம் இருக்குது. ஸோ அடுத்த இன்னொரு படம் எனக்கு வந்து கமிட் ஆகிருக்கு. ஸோ அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல அருமையான ஒரு லவ் ஸ்டோரி அது. ஸோ அது 100% ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கையில் அவர் டைரக்டர் வந்து நசார்னு சொல்லிட்டு அவர் டைரக்டர். அவர் எல்லாமே வந்து அவரோட இமேஜினேஷனில் எல்லாமே இப்படித்தாருன்னு சொல்லிட்டு இன்ச் பை இன்ச் அந்த கதையை செதுக்கிட்டு இருக்காரு. அவர் என்னை உட்கார வச்சுட்டு நீங்கள் இது வரைக்கும் எந்த பேரில் வேணால் இருந்துட்டு போங்க, ஆனால் நான் ஒரு பேர் சொல்கிறேன், அந்த பேர் தான் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்னோட அப்பா பேர் வந்து சுந்தர். ஸோ அதை சேர்த்து விஜய் சுந்தர்னு சொல்லிட்டு அவர் வந்து அட்டாச் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அடுத்த படங்கள்ல இருந்து எனக்கு வந்து விஜய் சுந்தரா தான் நான் வருவேன். அதுதான் சொல்கிறதுக்காக தான் நான் அது சின்ன கன்ஃபியூஸில் இருக்குன்னு நான் சொன்னேன் நான். ஸோ அடுத்த படங்கள்ல இருந்து நான் விஜய் சுந்தரா தான் வருவேன் நான். ரெடி சார். நீங்க ஆரம்பிங்க. சார் வணக்கம். என் பேர் முத்துக்கருப்பன். இந்த படத்தில் வந்து முழு நேர வில்லன் டானாக வந்திருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இயக்குனர் நிர்மல் சார் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 படத்தில் நடித்த அனுபவம் இருக்குது. ஏன்னா நானும் நடிகர் விவேக்கும் இளமை கால ஃப்ரெண்ட்ஸு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், வாடா போடாம தான் பேசிப்போம். அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸு. நான் நடுவில் குவாலிஃபிகேஷன், நான் எம்பிஏலாம் படிச்சுட்டு நான் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறப்ப இல்லை வா என்னோட வா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட நிறைய படம் விவேக்கோட ட்ராவல் பண்ணேன். இதில் மாஸ்டர் என்னை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக ஒரு டான் கேரக்டர் ஒன்று கொடுத்துருக்காரு. இப்போ இந்த படத்தோட கதையை சொல்ல போனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பத்திரிகையிலையும் இதோட கான்செப்ட் வந்து இதுவாக இருக்குது. நீங்கள் திரையில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது அந்த அளவுக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டில் போகிற ஒரு சப்ஜெக்டு. இதில் டானு என்னை கடைசி வரைக்கும் டானாகவே கொண்டு போய்ட்டு கடைசியில் கொண்டு வந்து ஐயோ அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து முடிச்சிருப்பார். வெரி வெல் பிளான்டு கமிட்மெண்ட். இந்த குரூப் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் நிறைய குரூப்போட பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் இருந்திருக்கேன். ஃப்ரண்ட்டு ஸ்க்ரீனில் வந்து ஒரு 2 சீன் 3 சீன் அப்படியே விவேக்கோட அப்படியே கொஞ்சம் இது பண்ணிட்டு போவேன். இப்போ கூட சந்தானத்தோட ஒரு படம் ஃபுல்லாக பண்ணேன். அப்படி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாமே நல்ல கான்டாக்ட்ஸு, நல்ல இது. பட் இந்த டீமில் ஒர்க் பண்ணுறது நிர்மல் டைரக்டர், அவர் நாங்கள் மாஸ்டர் தான் கூப்பிடுவோம், மிஸ்டர் அருண் சாரு, அப்புறம் ரிஷி, எல்லாமே ஒரு அது ஆக்சுவலாக அது வந்து ஒரு சினிமா இது மாதிரியே இருக்காது. நாங்கள் முடிச்சிட்டோம்னா ஈவினிங் வந்துட்டு ஒரு கலோக்கியெல்லாம் இது பண்ணி சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவ்வறதும் இல்லை. எல்லாமே ஜாலியாக ஒன்றா உட்காந்து ஒரு கிளாஸ்லேருந்து ஒரு எக்ஸ்கர்ஷன் போன மாதிரி இருந்து பண்ணிட்டு வந்தது. நான் இதை நிறைய இடத்துல நான் நிறைய ஷூட்டிங்கில் நான் நிறைய பேர்கிட்ட முக்கியமான ஆளுங்கிட்டலாம் சொல்லியிருக்கேன். இது டீமாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. த ப்ரெசன்டேஷன் வாஸ் வெரி குட். ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப 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 நல்லா இருந்தது. இதை போட்டு காமிச்சப்போ நிச்சயமாக இது வந்து கொஞ்சமாவது இன்னும் தியேட்டர் கிடைக்கலையே அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஒரு வருத்தம் கூட உருவாகலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காரு நம்ம இயக்குனர். இவரும் ஒன் ஆஃப் தி அங்கே அசிஸ்டன்ட். அங்கே யாருமே வந்து நாங்கள் நடிகர் நீங்கள் வந்து இவங்க அப்படின்லாம் கிடையாது. நடித்து முடித்து ஷார்ட் முடித்தோடனே பின்னாடி டைரக்டரோட போய் ஹெல்ப் பண்ணுறது தான். இப்படி ஒரு டீம் இது. அந்த மாதிரி ஒரு டீம்னால எங்களுக்கு என்ஜாய்டு இட். ஆக்சுவலாக இட் இஸ் நத்திங் பட் அப்படி கொஞ்சம் இது மாதிரிலாம் இல்லை. ஒரு சீன் ஒன்று பாண்டிச்சேரியில் எடுத்தார். அது நான் இன்றைக்கி வரைக்கும் மறக்க முடியாது. ஒரு இதுலேருந்து இறங்கி நான் ஷோர் வரைக்கும் நடந்து வரணும். நானும் என்னோடய கூட 2 அசிஸ்டன்ஸும் வரணும். இவர் பின்னாடி கேமரா எடுத்துகிட்டு வராரு. வந்து நீங்கள் அப்படியே முன்னாடி போங்க அப்படின்ட்டாரு. சரி நாங்கள் முன்னாடி பேசிக்கிட்டே போகிறோம். எப்படி வந்தாருன்னு தெரியல, முன்னாடி வந்து நிற்கிறாரு. அது சான்ஸே இல்லை. அது அவ்வளோ லென்த்தான ஒரு விஷயம். நாங்கள் பேசிக்கிட்டே மூச்சு வாங்க வாங்க நடந்து போனால் அங்கே நிற்கிறார் அவர். அந்த மாதிரி ஒருத்தரும் உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணாங்க.
அந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம், அதுலேருந்து ஒரு ஷாட் எடுத்து அங்கேருந்து குதிச்சு கேமராவோட குதிச்சு ஓடிடுறாரு. அந்த மாதிரி என்ஜாய்டு இட் ஆக்சுவலாக. படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதோட மெயின் கான்செப்டே அதை நான் சொல்ல விரும்பல. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட எல்லா மீடியாலையும் அடிபட்டு வந்து ஓ இதுவா அப்படிங்கிற மாதிரி வந்தது. ரொம்ப இட் வாஸ் அ வெரி குட் சப்ஜெக்ட் அண்ட் என்ஜாய்டு. அதனால் இதில் வந்து இந்த படம் ஒருவேளை இதாக ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான ஒரு பூமாக இருந்து ஹிட் ஆகிடுச்சுன்னா எனக்கெல்லாம் ஒரு நல்ல ஃப்யூச்சர். ஏன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ஒரு மிடில்மேன் ஆர்டிஸ்டெல்லாம் எல்லாமே நிறைய பேர் இப்போது மறைஞ்சு போயிடுறாங்க. இப்போது நிறைய பேர் சொன்னாங்க we can't enter. இப்போ தான் எனக்கு என்னோட தோழன் இல்லை, விவேக் இல்லை, இருந்தனா கண்டிப்பாக ஒரு ஏன்னா நிறைய பேர் இந்த இந்த என்னோட ஏஜ் குரூப்பில் உள்ள ஃபாதர் கேரக்டர் அந்த கேரக்டர்லாம் இப்போ நிறைய பேர் மிஸ் ஆகுறாங்க நம்ம சினிமா ஃபீல்டில். எல்லாருமே கூடிய சீக்கிரம் இதாகிறாங்க அப்படிங்கிறதுனால இருக்குது. பட் லெட்ஸ் சி, எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் கொடுக்குற பூஸ்டப்பில் இந்த படம் கொஞ்சம் நல்லா ஓடணும் சார். தேங்க்யூ சார். நீங்க விவேக் சார் காமெடி நிறைய பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு காமெடி எப்படி சார் இருக்கு? சார் இன்றைக்கி அதாவது விவேக் சார் காமெடிலாம் போனீங்கன்னா வீட்டில் போய் அதே டைலாக் நம்ம பேசுவோம். இப்போ இருக்கிற காமெடி நீங்கள் தேட்டர் விட்டு வெளியே வந்தோன்னு மறந்துடுவீங்க சார். அது எவ்வளோ சார் மிஸ் பண்ணுறீங்க? சார் ரொம்ப நான் ஒருவேளை நான் ரொம்ப பேசிட்டேன்னா கொஞ்சம் இதாகிடும். அந்த அளவுக்கு நானும் அவனும் ரொம்ப க்ளோஸ் சார். அவன் தான் சொல்லுவேன், நானும் அவனும் அவ்வளோ க்ளோஸ். ரொம்ப ரொம்ப ரொம்பனா. ஆனால் காமெடியெல்லாம் ஸ்கிரிப்ட் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எழுதுனோம்னா திடீர்னு ஸ்பாட்லேருந்து ஃபோன் பண்ணுவாப்புல, மச்சான் இங்கே ஒருத்தன் இப்படி பண்ணுறான், இதுக்கு ஏதோ ஒரு சின்ன பிட்டு கூட அப்படின்னு நான் உடனே கொடுப்பேன். என்னோடய காமெடி சென்ஸ் இயக்குனருக்கு தெரியும். கம்ப்ளீட்டாக அங்கேயே கொடுப்போம், சொல்லுவோம். அந்த மாதிரி நான் வேறு மிங்கிலிங் அப்படியெல்லாம் மிங்கிள் பண்ணி இருந்தோம். ஆக்சுவலாக இன்னும் நான் சொல்லிட்டேன் இல்லைப்பா, என்ன ரொம்ப கம்பல் பண்ணி இழுத்துட்டு தான் வந்தாப்புல. நான் தான் அவனோட ட்ராவல் ஆகலை, இருப்பா நீ ஜெயிச்சுட்ட, நான் இன்னும் ஜெயிக்கலை, நான் ஃபேமிலி கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அப்புறம் வரேன்னு. வரப்போகிற சமயத்தில் இட் காட் அ பிரேக். வணக்கம், நான் அருண்குமார். இந்த படத்தில் நான் ஒரு ஃப்ரெண்டு கேரக்டராக பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இயக்குனருடைய நண்பர். நாங்கள் 2 பேருமே சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. அது இல்லாமல் டான்ஸில் 2 பேருமே ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம். ஸோ அவர் டைரக்ஷன் துறைக்கு வரும்போது நான் அப்படியே கூட வந்துட்டேன். இந்த படத்தில் ஃபுல்லாகவே ஹீரோவோடு நான் ட்ராவல் பண்ணியிருப்பேன். ஸோ ஃப்ரெண்டு கேரக்டராக இந்த படம் வந்து ஒரு காமெடியாக, என்னோடய ட்ராக் மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன சொன்ன மாதிரி விவேக் எப்படி ஹீரோ கூட ட்ராவல் பண்ணுவாரோ அந்த மாதிரி ஒரு ட்ராவலிங் தான் அந்த படத்தை நான் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், ரொம்ப அருமையான ஒரு படமாக இயக்குனர் எடுத்திருக்காரு. அந்த வடிவில் வந்திருக்காரா பாரு, நான் பார்க்குறேன். வணக்கம், என் பேர் சையத் அலி. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 பாட்டு எழுதியிருக்கேன் நான். எனக்கு எப்படின்னா இது வந்து என்னுடைய முதல் வாய்ப்பு. ஃபஸ்ட்டு ஒரு படத்துக்கு வந்து பாட்டு எழுதுகிறோம் அப்படின்றது வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு குழந்தை வந்து அது பிறந்து வளர்ந்து இந்த உலகத்தில் எவ்வளோ ஒரு அறுசுவையான உணவு கூட சாப்பிட்லாம். ஆனால் அந்த குழந்தை பிறந்த உடனே அது பிடிச்ச தாய்ப்பால் இருக்குல்ல, அதுக்கு இணையான ஒரு உணவு வந்து அந்த குழந்தை கிடைக்கவே கிடைக்காது. உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் வந்து இந்த படத்துக்கு நான் பாட்டு எழுதுனது. ஏன்னா என்னுடைய கெரியர் ஆரம்பித்து என்னுடைய ட்ராவல் ஃபுல்லாகவே ஏமாற்றம் தான். முதல் முறையாக நிறைய முறை ஓகே படத்துக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு நிறைய பாடல்கள் எழுதியிருக்கோம். எழுதுனதும் சரி, அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட எதுவுமே எந்த அப்டேட்டும் இருக்காது, இல்லை ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இப்படியே தான் என்னுடைய ட்ராவல் இருந்தது. முதல் முறையாக நிர்மல் சார் வந்து எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அதே மாதிரி நான் இதில் பாட்டு எப்படி எழுதுனேன்றது எனக்கே தெரியாது. ஏன்னா நான் எழுத ஆரம்பித்தேன் ஆல்மோஸ்ட் என்னை மீறி அவருடைய மோட்டிவேஷன் தான். நிர்மல் சார் வந்து பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணி இன்னொன்று வந்து இந்த கதை வந்து என்னை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி, இப்படிலாம் கூட லவ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கதை. ஓகே, இப்படி ஒரு கதையில் நமக்கு ஒரு பாட்டு எழுதுகிற வாய்ப்பு அப்படின்றதுலாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. இது மூலிமா எனக்கு அடுத்தடுத்து சின்ன சின்ன வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சு இப்போ என்னுடைய ட்ராவல் நல்லபடியாக போயிட்டுருக்கு. சார், நீங்கள் என்னுடைய முதல் மாதிரி வந்துடுங்க, வந்துட்டு ரிலீஸ். வணக்கம், நான் நிர்மல், டான்ஸ் மாஸ்டர். இப்போ இந்த படத்துக்கு இயக்குனராக முதல் படமாக இயக்கியிருக்கோம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் திரு ஜெயன் அவர்கள் ஹீரோவாக நடித்திருக்கிறார்.
வணக்கம். திடீர்னு கை காமிச்சு விட்டாரு. ஓகே. இந்த படம் வந்து ஆக்சுவலி ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம் நிறைய நடந்திருக்கு. ஸோ படத்தை பற்றி சொல்கிறோம். நீங்கள் ஏதாவது கேளுங்களேன் புதுசாக. நான் எல்லாருமே வந்து படத்தை பாருங்கள், படத்தை போய் கேளுங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஜென்ரலாகவே. ஏதாவது கொஸ்டின் கேளுங்க. எங்கள் கூட நடந்த விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். நாங்கள் படத்துல நீங்க என்னவா பண்ணிருக்கீங்க? படத்தில் ஒரு நார்மல் ஒரு சாதாரண ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ டாக்டர்ன்ற மாதிரி நடித்து அந்த பொண்ணை லவ் பண்ணுறதுக்காக கதை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அப்படியே ட்ராவல் ஆகும் உங்களுக்கு. டாக்டரா நடிச்சிருக்கீங்க. பொதுவா டாக்டர்னாலே கொஞ்சம் பேர் பயப்படுவாங்க. ஏன்னா பல விஷயங்கள்ல ஓகே. இதுல வேற டாக்டர் 420 போட்டிருக்கீங்க. ஓகே. இதுல யார் 420 இல்லை ஆக்சுவலி படத்தோட பேர் வந்து டாக்டர் 420 தான் வச்சது நாங்கள். ஸோ அந்த சமயத்தில் சிவகார்த்திகேயன் சார் படம் வந்து டாக்டர்னு வந்ததுனால அந்த டைட்டில் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அப்போ டேரக்டர் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸோ அதை ஷார்ட்டாக டிஆர்னு போட்டு டோர் நம்பர் 420ன்னு சொல்லிட்டு மாற்றிட்டோம். ஸோ இருந்தாலும் வந்து ஒரு கிளினிக்கில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் வந்து அந்த ஹீரோயின் வந்து டாக்டராக நினச்சிடும். அதனால் ஒரு டாக்டர்னு சொல்லி அந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வரும். ஸோ அதனால் இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே டாக்டர்னு வந்துடுச்சு. அந்த பொண்ணை ஏமாத்துறதுனால தான் 420 போட்டிருக்கீங்க. இல்லை பொண்ணுக்கிட்ட நான் ஏமாந்துருவேன். நீங்க ஏமாத்துறீங்க. ஆமாம். அவங்க கோ ஆர்டிஸ்ட் எப்படி என்ன பண்ணிருக்காங்க சொல்லுவேன். இல்லை கோஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு அவங்க இவரும் ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிருக்காரு இவர் அருண்குமார்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே எங்களுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணும்போது பெருசாக யாரும் வெளியே இடத்துலேருந்து வந்த மாதிரி புதுசாக ஜாயின் பண்ண மாதிரி யாருமே இல்லை. ஏன்னா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருந்ததுனால வந்தவங்க எல்லாரும் ஒரே மாதிரி மிங்கிள் ஆகிட்டாங்க. இப்போ கதைக்களம் வந்து எங்க போச்சு? ஒரு நேரத்துல பண்ணீங்கன்னா அந்த அவுடோர்ல இல்லை சார், இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, பாண்டிச்சேரி, கொடைக்கானல், 3-4 லொக்கேஷன், திருச்சி 3-4 லொக்கேஷன் போயிருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் வந்து இயக்குனர் தான். பரபரப்பாக எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு கூட்டின்னு வந்துட்டார் அவர். மாஸ்டர் நீங்கள் வந்து டான்ஸ் மாஸ்டர், திடீர்னு டேரக்டர் காரணம் என்னமோ சார்? ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு டைரக்டர் ஆகணுன்னு தான் சினிமாவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் படுற கஷ்டங்கள்லாம் பார்த்துட்டு ஐயோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து சென்னையிலேயே பிறந்து வளர்ந்ததுனால வந்து இந்த சினிமா தொழில் செட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் விலைக்கு போயிட்டேன். ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னாக்கா பேட்டா கொடுக்குறதில்ல, சம்பளம் கொடுக்குறதில்ல, சாப்பாடு இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை, இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் படுறாங்க. அவங்க பார்த்துட்டு கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம சென்னையிலே பிறந்து வளர்ந்தனால கொஞ்சம் வளமாக இருப்போம் நம்ம. அப்போது கொஞ்சம் காசெல்லாம் எடுத்துன்னு வந்து இங்கே இருக்க நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வந்து ஒரு நண்பனா, ஒரு தோழனா, ஒரு சகோதரனா, நம்ம குடும்பத்து நண்பன் மாதிரி நிறைய நண்பர்கள் எனக்கு. அவங்களுக்கெல்லாம் அப்பப்போ அவங்கள மகிழ்ச்சிப்படுத்துகிற மாதிரி பெருசாக இல்லைனாலும் ஒரு சின்ன சின்ன அன்பளிப்பு, செலவு. நிறைய பேர் டீ கூட சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுவாங்க. யார் வந்து டீ வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு காத்து நிற்பாங்க. அந்த நேரத்தில் வந்து கஷ்டப்படுறவங்களாம் டீ போய் ஒரு 4-5 பேருக்கு டீ கொடுத்து ஒரு ஒரு சமோசா பஜ்ஜியெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க கொஞ்ச நாள் கழித்து என்னை வந்து சினிமாவுக்கு கூப்பிட்டுன்னு வந்து ஓஎம் சரவணன் நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் கூப்பிட்டு வந்தார். அவர் வந்து டான்ஸர் இருந்தார். நீ எதுக்கு டைரக்ஷன் அதெல்லாம் சொல்கிற, நீ ஃபஸ்ட்டு டான்ஸை கற்றுக்கணும்னு சொல்லி என்னை டான்ஸில் சேர்த்து விட்டாங்க. டான்ஸில் போனால் அது ஒரு பெரிய கடலாக இருக்குது. அது எனக்கு சுத்தமாக டான்ஸே வரல. இப்போது டான்ஸ் கற்றுக்கிட்டு நடிகர் சங்கத்தில் சேர்ந்து டான்ஸ் கற்றுக்கிட்டு அப்படியே வந்தாக்கா பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இருக்கிறாங்க. அப்போது பிரபு மாஸ்டர் ஒரு பயங்கர பீக்கில் இருக்காப்புல. அவர் டான்ஸ் ஆடுறாரா இல்லை பறகுறாருன்னு தெரியாத அளவுக்கு இருந்தது. சரி பார்ப்போம்னு சொல்லி அவர் கார்டு எடுத்து கொடுத்தாங்க. அப்படியே உள்ளே வந்து அப்படியே சினிமாவில் டான்ஸராக சேர்ந்து டான்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டு டான்ஸ் கற்றுக்கிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து பின்னாடி லைன்லேருந்து முன்னாடி லைனுக்கு வந்து அசிஸ்டண்ட் ஆகி அப்போது டான்ஸ் மாஸ்டர் ஆகி பல படங்கள்லாம் பண்ணி நம்ம நானி தெலுங்கில் இருக்காருங்களா, அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் ஃபஸ்ட்டு படத்தில் நான் ஃபஸ்ட்டு டான்ஸ் மாஸ்டர் ஆகிறேன். 4 சாங்குமே நான் தான் பண்ணேன். ரொம்ப ஒரு பெரிய பட்ஜெட்டில் பண்ணாங்க அந்த படம். அந்த படம் பெரிய ஹிட்டு. அங்கேருந்து ஹைதராபாத்தில் 2-3 ஷோலாம் பண்ணி டான்ஸில் ஓரளவுக்கு இருந்தோம்னா டைரக்ஷன் மேலே அந்த ஃபஸ்ட்டு வந்த ஆசை வந்து நமக்கு இருந்தது. அதை வந்து இன்றைக்கி ஒரு அழகான பட்ஜெட்டில் நண்பர்கள்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு படத்தை அழகாக இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னு பார்த்தோம். அந்த நல்ல கதையை இங்கே நாங்கள் இன்றைக்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சந்தோஷம். டான்ஸ் மாஸ்டர் எத்தனை பாட்டு வச்சிருக்கீங்க படத்துல? படத்தில் நிறைய பாட்டு வைக்கணும்னு ஆசை. ஆக்சுவலி ரகுமான் சார் வச்ச மாதிரி வந்து ஒரு 40 பாட்டு வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணோம். அந்த ப்ரொடியூசர் வந்து 40 பாட்டா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டாப்புல. அந்த மாதிரி அவங்க அந்த ப்ரொடியூசர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல. அப்போது நம்ம படத்தில் 4 பாட்டு தான் வச்சுக்கிறோம். 4 பாட்டுமே ஒரு நல்ல பாட்டு. மியூசிக் டைரக்டர் கெவின் டிகாஸ்ட் நண்பர் தான் பண்ணியிருக்காரு.
நல்ல சாங்ஸ், ரொம்ப அழகான ஒரு பெரிய படங்களுக்கெல்லாம் கிடைக்காத சாங்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. அதை கேட்கும் போது தான் தெரியும். ஏன்னா ஒரு பெரிய படத்துக்கு வந்து பெரிய புஷ்ஷிங் இருக்குது. இப்போ 500 கோடி ரூபாய் ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த பாட்டு நல்லாவே இல்லை, ஒரு ஆவரேஜான பாட்டுனா கூட அதுக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த பாட்டை மிகப்பெரிய ஹிட்டாக எல்லா மக்களும் கேட்குற அளவுக்கு கொண்டு போயிடுறாங்க. நீங்கள் சின்ன படத்தில் நல்ல பாட்டு போட்டால் கூட அந்த பாட்டு வந்து ஓடுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ரொம்ப லேட்டாக ஒரு சிலர் தான் அந்த பாட்டை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு நல்ல ஒரு பாட்டு இது அப்படின்னு எல்லாருமே feel பண்றாங்க. கெவின் டிகாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில இந்தியன், அவர் ஒரு நெருங்கிய நண்பர், அவர் தான் பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லாம் மெலோடியாக ரேப் அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலி ஒரு மிக்சடு சாங் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் என்ன பண்ணோம்னா, எப்பவுமே நாங்கள் டியூன் கம்போஸ் பண்ணிட்டு அந்த மியூசிக்கில் கொஞ்சம் நாலேஜ், டான்ஸில் இருக்கிறதுனால மியூசிக்கும் கொஞ்சம் நாலேஜ்னால எல்லாமே கம்போஸ் பண்ணிட்டு பண்ணுவோம். இந்த பாட்டு மட்டும் வந்து லிரிக் ரைட் வந்து எழுதி கொடுத்தாப்புல. தம்பி பேர் சையத் அலி. அவர் லிரிக்கை கேட்டோடனே எங்களுக்கு பயங்கர குஷி, பயங்கர சந்தோஷம். என்னங்க இந்த மாதிரி எழுதியிருக்கீங்க, ஒரு பெரிய லிரிக் ரைட்டு கூட எழுதாத அளவுக்கு எனக்கு பிடிச்சிது. ஒரு பெரிய லிரிக் ரைட் வந்து ஒரு 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 சாங்க்கு வந்து 1 லட்ச ரூபாய் வாங்குவாங்க. இவர் நட்பின் ரீதியில் பெரிய காசு எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன ஒரு சொற்ப தொகை வாங்கிட்டு அவ்வளவு அழகான ஒரு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. அந்த பாட்டு வந்து நீங்கள் கேட்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. 4 பாட்டும் வேற ஒரு விதமாக இருக்கும். நெஞ்சுக்குள்ளே என்ன மாற்றமோ அப்படின்னு தொடங்குற அந்த ஒரு ஒரு மெலோடி சாங்கு ரிச்சியில் போய் அது பண்ணோம். ஒரு சாங்கு கொடைக்கானலில் ஒரு 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 சாங் பண்ணியிருக்கோம். மீதி ஒரு சாங், ஒரு ஓப்பனிங் இன்ட்ரோடக்ஷன் சாங் ஒன்று இருக்குது. ஒரு டாக்டர் ஒரு செட்டு ஒரு சாங் பண்ணியிருக்கோம். எல்லா சாங்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மாஸ்டர் எல்லாமே லீடர்ஸாக போட்டுருக்கீங்க, வியாபாரம் எப்படி மாஸ்டர் அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை ஆக்சுவலி இப்போ பெரிய படத்துக்கும் சின்ன படத்துக்கும் வியாபாரம்லாம் ஒன்றுமே இல்லை. சினிமா வந்து மொத்தத்தில் வந்து டோட்டலாக அழிஞ்சு போன கதை தான் இன்றைக்கி. சினிமா நம்பியெல்லாம் யாருமே இல்லை, சும்மா ஏதோ ஒரு பொழுதுபோக்கு மாதிரி தான் இன்றைக்கி பண்ணுறாங்க சினிமாவை. ஏன்னா சினிமான்றது வந்து பெரிய ஒரு கார்ப்பரேட் கையில் போயிடுச்சு. சின்ன ப்ரொடியூசர்லாம் யாருமே இல்லை. ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்க திரும்பி போகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி வந்து 500 கோடி, 1000 கோடி, 2000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடி அப்படின்னு ஒரு பட்ஜெட்டில் படம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதுதான் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, நல்ல கதையை பார்க்குறது இல்லை. அந்த சமுதாயத்துக்கு நல்ல கதை சொல்லணுன்ற எண்ணமே யாருக்குமே இல்லை. அந்த அந்த அது ஆடியன்ஸு சினிமாவை பண்ணுறாங்களா, இல்லை சினிமா ஆடியன்ஸை பண்ணுறாங்களா, இல்லை பெரிய பெரிய கம்பெனிங்க வந்து புஷ் பண்ணி இந்த ஒரு கொலாப்ஸ் நடந்துன்னே இருக்குது. இது எங்கே போய் முடியும் அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி சினிமா. உச்சகட்ட டைரக்டர் இயக்குனர் வந்து வெற்றிமாறன் அவரே வந்து நான் இன்னும் படம் தயாரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. உங்க பட பட்ஜெட் வந்து எந்த அளவுக்கு இருந்தது, எவ்வளவு சிரமங்கள் சின்ன படம் பட்ஜெட் பண்றப்போ சிரமங்கள் இருக்குமாங்க? சரி, எனக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. நான் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த கதையை வந்து அவங்க சரியாக ஒரு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கேட்குறதே கிடையாது. அவங்க வேற ஒரு மைண்ட் செட்டில் கதை கேட்குறாங்க. எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர், இது எனக்கு மட்டும் சொல்ல, ஒரு டேரக்டர் போய் ஒருத்தர்கிட்ட கதை சொல்கிறாரு. அந்த கதை இவர் கேட்குறாரு, அவர் கேட்குறாரு. இவங்க அந்த 5 பேர் மைண்ட் செட்டுக்குள்ளே இந்த கதை வந்து வேறு கோணங்களில் போகும். ஏன்னா ஒரு எழுத்தாளர் எழுதுகிற மாதிரியே வந்து அவங்க பார்க்குறதே கிடையாது இன்றைக்கி சினிமா. ஃபஸ்ட்டு பார்க்குறதே இல்லை, அந்த மாதிரி பார்க்குறதே இல்லை. அவனுக்குள்ளே தான் அந்த க்ரியேட்டிவிட்டி இருக்கும், அதை யாருமே பார்க்குறது இல்லை. அதனால் யோசித்தோம், நம்ம கேரக்டரும் வந்து போய் சொல்லி யாருக்கிட்டையும் கெஞ்சி கேட்குற மாதிரி இல்லை. சரி, நமக்கு தெரிஞ்சதை நம்ம நண்பர்கள் மூலியமாக ப்ரொடக்ஷன் வச்சு ஒரு சின்ன பட்ஜெட்டில் நல்ல ஒரு படத்தை கொடுப்போம், கண்டிப்பாக எல்லாரும் வருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த படம் ப்ரொடக்ஷன் வித்து டைரக்ஷன் பண்ணியிருக்கு. பிரபு மாஸ்டர் படம் பண்ணாது பார்த்தீங்கன்னா நல்ல ஜாலியான படம் தான் பண்ணுவார். அப்படின்றப்போ இந்த படத்தில் வந்து எல்லாருக்கும் கஷ்டப்பட ஒருத்தன் வந்து படம் பார்க்குறான் அப்படின்றப்போ அவனுக்கு ஏற்ற என்னென்னலாம் இப்போ வச்சுருக்கேன், காமெடி அந்த மாதிரி என்னென்ன இருக்குல்ல. இந்த படத்தில் எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு படம் தான் சார். இந்த படம் உட்காந்து பார்க்கும்போது நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா போகும். ஊர்லேருந்து வேலையை விட்டு வந்து சென்னையில் மறுபடியும் மீண்டும் உதக வணக்கத்தை சொல்லி, இந்த படம் வந்து வருகின்ற 26 வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. தமிழகம் எங்கும் எல்லா ரசிக பெருமக்களும் இந்த மாதிரி ஒரு சிறு படங்களை வெற்றி பெற செய்து நல்ல கதையை இந்த சமுதாயத்துக்கு தந்த நோக்கத்தோடு அனைவரும் வந்து திரையரங்கில் இந்த படத்தை பார்த்து மகிழ்ச்சியோடு செல்வீங்கன்னு நம்புகிறோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. இந்த மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி.